ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, நீ சிதறடிக்கப்பட்டிருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் உன்னை கூட்டி சேர்த்து கொள்ளுவான். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், சிறையிருப்பை திருப்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பட்டு கிடக்கிற சிறையிருப்பை திருப்புகிறவர். அவர் எப்படி சிறையிருப்பை திருப்புவார்? நீங்க வேதத்தை உற்று கவனித்தீர்களே ஆனால் சிறையிருப்பு 3 விதங்களில் திருப்பப்படும். ஒன்று, சிறையிருப்பில் இருக்கிற யோசேப்பை பார்வோனை கொண்டு சிறையிருப்பை மாற்றினார். முதலாவது, ஆண்டவர் யோசேப்பை பார்வோனை கொண்டு சிறையிருப்பை மாற்றினார். இரண்டாவது, பேதுரு சிறையிருப்பை தூதனை கொண்டு பேதுருவின் சிறையிருப்பை மாற்றினார். மூன்றாவது, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இதுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, யோசேப்பு பார்வோன் யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அப்படி சிறையிருப்பை திருப்பும் பொழுது நம்மை கூட்டி சேர்க்கிறவர். யோசேப்பை சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் பார்வோனை கொண்டு சிறையிருப்பை மாற்றினார். அவன் அதற்கு முன்பு போத்தேபார் மாற்றுவான் என்று நம்பினான், அல்லது சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் மாற்றி தருவார்கள் என்று நம்பினான். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை நியமித்து வைத்திருந்தார் இவன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு. அந்த மனிதன் மூலமாக தான் நிறைவேற்ற கர்த்தர் விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம் சிறையிருப்பை மாற்ற அவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் இன்னார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறதை ஒருவரும் தடுத்துவிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு நீங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறது யாரு? போத்தேபரா இருப்பானோ நினைப்பீங்க, அல்லது சுயம்பாகியா இருப்பானோ நினைப்பீங்க, அல்லது பானபாத்திரக்காரனா இருப்பானோ நினைப்பீங்க. இவனும் இல்லை, அவனும் இல்லை. இந்த பிக்சர் அவுட்லேயே வராத ஒரு மனிதன் தான் பார்வோன். இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஒரு எண்ணம் கூட இல்ல, பார்வோன் தான் என் சிறையிருப்பை மாற்றப் போகிறவர் என்று. இவன் சொல்லுகிறது, பார்வோனிடத்துல சொல்லியாகிலும் என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு பரிந்து பேசுங்கள். ஆனால் பார்வோன் தான் கூப்பிட்டு இவன் சிறையிருப்பை மாற்றப் போகிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறான். ஒரு சிறைப்பட்டு கிடந்த ஒரு மனிதன் அந்த தேசத்தினுடைய பிரதான மந்திரியாக மாற்றப்பட போகிறான் என்பது யோசேப்புக்கு தெரியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. உங்கள் சிறையிருப்பு இப்படித்தான், இன்னார் மூலம்தான் இப்படித்தான் மாறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றி என்னை உயர்வுக்கு கொண்டு வருவதற்கு எங்க மாமா இருக்கிறாரு, எங்க மச்சான் இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க தாத்தா இருக்கிறாரு, எங்க அவர் இருக்காரு, எங்க இவர் இருக்காரு. உன் நம்பிக்கை மனிதர்கள் மேல் இருந்தால் இன்றைக்கு அதை தூக்கி குழி தோண்டி அக்கினில சுட்டெரித்து விடு. உன்னை உயர்த்துகிறது கர்த்தர். He had a plan for you. He had a plan, he had a person. That person, through that person only, your life will change from your
பாண்டேஜஸ். கட்டுகளிலிருந்தும் காவல்களிலிருந்தும் உன்னை விடுவிக்க ஒரு மனிதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மனிதனை கர்த்தருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எப்படி வைத்திருக்கிறார் என்பது. பார்வோன் இடத்துல திட்டத்தை கொடுத்து வைத்திருந்தது கர்த்தர். உங்க வாழ்க்கையிலும் திட்டத்தை கொடுத்து வைத்திருக்கிறது கர்த்தர். நாம ஹியூமனிக்கெல்லாம் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? மாம்சத்துல யோசிக்கிறோம். இவர் வந்து கொடுத்துட்டாலும், இவர் வந்து என்ன உயர்த்தி விடுவார் என்று நினைக்கிறோம். அந்த சொத்து வந்துருச்சுன்னா பாஸ்டர், ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளாயிருவேன். நீ எந்த சொத்து வந்தாலும் ஆக முடியாது. கர்த்தர் ஒருவர் ஆசீர்வதித்தால் ஒழிய. ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் என் சொத்தெல்லாம் ஒரு ரவுடி பையன் வந்து ஆளுக செஞ்சிட்டு இருக்கிறான், ஜோமனுங்க, அந்த சொத்து மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஐயோ நான் உங்க ஊழியத்துக்கெல்லாம் நிறைய தருவேன், உங்க சபைக்கு இடம் வாங்கி தருவேன், அதுக்காக நான் ஜோமன்ல. நீ என் சபைக்கு நீ இடம் வாங்கி கொடுத்து நான் அந்த இடத்துல ஆராதனை நடத்தி இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலைக்கும். உன் நிலத்தை ஒரு ரவுடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான், அந்த கூட்டம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறா, ஜெபித்தோம். அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ரவுடி அந்த இடத்தை விட்டு விலகி அந்த நிலம் விற்கப்பட்டு, அது ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்கப்பட்டு, அந்த பணத்தை எல்லாம் பிரான்ஸ் காசுல ஈரோவாய் மாற்றிக்கொண்டு அவர்கள் பிளைட்டில் பறந்தார்களே தவிர வேறு ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. அப்ப என்ன நான் நினைச்சிருப்பேன், இவங்க மூலமாதான் சபை கட்டப்படுமோ? சிலருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும் நம்ம இடத்துல. இவர்கள் தான் நம்மை இல்லை. கர்த்தர் சொல்றது இல்லை. நோ, நாட் பை தட் பர்சன். அப்ப யாரு? அவர் வச்சிருக்காரு. அவர் ஒரு மனிதனை வச்சிருக்காரு. அந்த மனிதன் மூலமா தான் கர்த்தர் கட்டுவார். அந்த மனிதன் மூலமாய் கட்டி உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு மனிதனை உங்கள் வாழ்க்கையில, யோசிப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்த பார்வோனை போல வைத்திருக்கிறார். முடிந்தால் விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உன் சிறையிருப்பை மாற்ற, உன் சிறையிருப்பை மாற்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உன் சிறையிருப்பு மாற்றப்படுவதற்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவா. கர்த்தர் பார்வோனிடத்துல யோசேப்பை சிறையிருப்பை மாற்றி அவனை அனுப்பிவிட்டு அப்படின்லாம் சொல்ல. அது என்ன சொன்னாரு? உயர்த்திவை, அவன் ஜனத்திற்கு, அவன் கூட்டத்திற்கு, சிதறி கிடக்கிறவர்களுக்கு அவன்தான் ஆகாரம் கொடுக்கணும். சிதறி கிடக்கிற தேசங்களுக்கு அவன்தான் ஆகாரம் கொடுக்கணும். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுதோ உங்களை சாதாரணமா மாற்றி உட்கார வைக்க மாட்டாரு. எப்பா சிறையிருப்பா மாத்திச்சா போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. உயர்த்தி வைக்கிற கர்த்தர். மறந்து விடாதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த வருகிற நாட்களில கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் கர்த்தர் நடப்பிக்க போற காரியம். 2வது, பேதுரு சிறையிருப்பில் இருந்தான். என்ன சிறையிருப்பது? நாளைக்கு அவன் தலையை வெட்டணும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அவன் தலையை வெட்டணும். 4 காவலுக்கு நடுவில். பாருங்க, அந்த ஏரோது நம்பவே இல்லை. என்ன நம்பல? இவன் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லிதான் இந்த பக்கம் ஒருத்தனும் அந்த பக்கம் ஒருத்தனும் சங்கிலினால அவனுங்களையும் கட்டி படுத்திருக்காங்க. ஒரு குற்றமும் பண்ணல, இவன் தான் பண்ணான். அவனுங்க பண்ணல, 2 பேரும் படுத்து கிடக்கான். 4 காவல், பெரிய பெரிய இரும்பு கதவு. அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா ஐயோ ஆச்சரியமா இருக்கும். பெரிய பெரிய இரும்பு கதவுகள். பேதுரு பார்க்கறான். ஒரு தூதன் வந்து எடுப்புறான், தட்டுறான் பேதுருவ. ஏய் பேதுரா, ஏய் பேதுரு எழும்பு, ஏய் பேதுரு எழும்பு. அவன் ஏதோ சொப்பனம் காண்பதை போல அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்த்து எழும்புறான். எழும்புனா இவன் கையில இருக்கிற விலங்கெல்லாம் டொப் 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 டொப்னு கீழே வருது. அப்படியே எழும்பி முன்னாடி வரான். கேட்டு தானா திறக்குது, முதல் கதவு. அப்புறம் பார்க்க, ஐயோ கேட்டு திறக்குது அப்படின்னு. ஏதோ அவன் என்ன நினைக்கிறான், ஏதோ தேவ தரிசனம் பார்க்கிறோம். ஆஹா,
நம்மை விடுதலை செய்கிறதை போல ஒரு தேவ தரிசனம் நினைச்சிட்டே இருக்கான். அந்த தரிசனத்திலே நடக்கிறான். முன்னாடி கதவு திறக்குது. அந்த தேவதூதன் போறான், கதவு திறக்குது, போறான், கதவு திறக்குது, போறான், கதவு திறக்குது. இவனும் பின்னாடியே போறான். அந்த தெருவுக்கு போற கதவு பெரிய கதவு, இரும்பு கதவு. யாருப்பா நமக்காக திறப்பா? ஏன்னா ஒரு ஆள் திறக்க முடியாது, 10-15 பேர் சேர்ந்து தான் திறக்க முடியும். இந்த தேவதூதன் போய் நின்னோடனே அந்த பெரிய கதவு டப டப டபடப்புன்னு திறக்குது. சவுண்டே இல்லாம திறக்குது. இவங்க 2 பேரும் வெளில போனே தானே சாத்திக்கிச்சு. இவங்க போயிட்டாங்க. ரோட்ல வந்து நிறுத்திட்டு, ஐய் இப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் பேதுருவை பார்த்து, ஏப்பா நீ போப்பா அப்படின்னு போயிட்டான். இப்போ பேதுரு நடுத்தரில் நிற்கும் போது தான் அவனுக்கு சுய உணர்வு வருது. ஐயையோ, இது தரிசனம் இல்லை, என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிவிட்டார். சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார் கர்த்தர். எப்படி அந்த தூதன் வந்து கிரியை செய்வார் தெரியுமா? நீ நல்லா தூங்க வைப்பார் ஆண்டவர். தூங்குப்பா, நாளைக்கு தவப்போ போதா, தூங்கு. உன் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் ஒரு உயிரோடு கூட இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் அரபு தேசத்தில் வேதாகமம் வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டார். அவரிடத்தில் பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வந்தது. நீ வேதாகமத்தை வைத்திருந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறாய், நீ வேதாகமத்தை வைத்திருந்து மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறாய், மேசியாவை சொல்லுகிறாய். இங்கே மேசியா அல்ல, எங்கள் தெய்வத்தை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை பல கொடுமைப்படுத்தினார்கள். அவர் சொன்னார், இல்லை, நான் சொல்ல முடியாது, நான் இப்படிதான், என் இயேசு நல்லவர், இயேசுதான். பல கொடுமைப்படுத்தினார். அவருடைய சொத்துக்கள் ஜப்தி பண்ணப்பட்டது. அவரை 2 அல்லது 3 முறைக்கு மேல் அந்த அரபு மன்னர் பார்த்து அவருக்கு ஜட்ஜ்மெண்டை வழங்கி அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி, அவருடைய மனைவி பிள்ளைகளை அவர் பார்க்கவில்லை, அவர்களையும் கொடுமைப்படுத்தி அவர்களை தேசத்தை விட்டே துரத்தி விட்டார்கள். சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து கொண்டார்கள், பிடித்து கொண்டார்கள். அவர் மனைவி, அவருடைய பிள்ளைகள் அவருடைய தேசத்திற்கு, அமெரிக்கா தேசத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். இவரையும் கொல்லுவதற்கு திட்டம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் இவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார். இந்த மனிதனை விடுதலை செய்யுங்கள், நாடு கடத்தும்படி மன்னர் உத்தரவிட்டிருக்கிறார். நல்ல துணி இல்லை, உடையெல்லாம் கிழிந்திருக்கிறது. அவமானத்தோடு அவர் அவ்வளவு ராஜ கம்பீரமாய் அந்த தேசத்தில் வாழ்ந்தவர், அவ்வளவு மேன்மையான உயர்வான பதவியில் இருந்த ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதர், ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தவர், பெரிய பதவியில் இருந்தவர். அந்த தேசத்தில் அவரை அவமானப்படுத்தி ஒரு பிச்சைக்காரனை போல அந்த பிளைட்டில் அவரை ஏற்றினார்கள். ஒரு பிச்சைக்காரனை போலதான் அவர் அந்த பிளைட்ல ஏறினார். நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட பொழுது அவர் தேசத்துல போய் இறங்கினார். அழுது கொண்டே போகிறார். ஆண்டவரே, இத்தனை நிந்தை, இத்தனை அவமானம் எனக்கு தேவையா? ஐயோ என்று சொல்லி அவர் கதறி கொண்டு போகிறார். இந்த செய்தி எப்படியோ அவருடைய குடும்பத்திற்கு இவர் வருகிறது தெரிந்து நண்பர் மூலமாகவோ வேறு யார் மூலமாகவோ தெரியப்பட்டது. அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களும் பொருளாதாரத்துல ரொம்ப நொடிந்து இருந்தார்கள். இவர் போய் இறங்கின உடனே இவர் கோலத்தை பார்த்து அவர்களும் கண்ணீர் வடித்து, உயிரோடு வந்து விட்டீர்களே என்று அவர்கள் எல்லாம் ஆறத் தழுவி கண்ணீர் வடித்து அமெரிக்காவில் ஒரு கிராமத்துல அவர்கள் போய் தங்கினார்கள்.
மிகவும் வேதனை. இது அமெரிக்காவில் பிரபலமாய் பேசப்பட்டது. மிகவும் வேதனை அந்த மனிதன் அனுபவித்தது. இவர் மூலமாய் இவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வெள்ளை மாளிகையில் இருந்தார். இவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின ஒரு பெண்மணி, தற்கொலைக்கு போன பெண்மணி, அவள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒயிட் ஹவுஸில் அவள் இருந்தாள். இவர் அமெரிக்காவில் சின்ன ஊழியம் செய்யாமல் இருக்கவில்லை, செய்தார். ஆனால் அந்த அவமானம் அவரை மனமடிய செய்தது. எத்தனை காயங்கள், எத்தனை சூடுகள், எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், அதெல்லாம் அவரை சில நேரத்தில் கலங்க பண்ணினது. ஆனால் மனைவி பிள்ளைகளை பார்த்த பொழுது அவர் ஆறுதல் அடைந்தார். என்ன நடந்தது? ஜார்ஜ் புஷ், வில்லியம் ஜார்ஜ் புஷ் என்று சொல்லுகிற அந்த மனிதர் பிரசிடென்டாக பதவியேற்கிறார். அவர் பிரசிடென்டாக பதவியேற்கும் பொழுது பல காரியங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டார், பல காரியங்களை அவர் நடத்தினார். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வியாபார காரியத்திற்கு அரப் எமிரேட்ஸ், அரப் தேசத்திற்கு ஒரு பிரதிநிதியை அவர்கள் ஏற்படுத்தி அவரை அனுப்பி பழைய ஒப்பந்தங்களை எல்லாம் கேன்சல் பண்ணி புதிய ஒப்பந்தங்களை போட்டு கொண்டு வருவார்கள். இது அந்த மன்னர்கள் கையெழுத்து போட வேண்டும். மன்னர்களிடத்தில் இவர்கள் போய் இவருடைய பிரதிநிதி அதில் கையெழுத்து போட்டு அந்த மன்னர் அதை கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின பின்புதான் இந்த வியாபாரம் அமெரிக்காவோடு நடக்கும். இல்லை என்றால் நடக்காது. அப்ப அந்த பிரதிநிதியை வரவேற்பதற்கு மன்னரும் அவருடைய கூட்டத்தாரும் ஆயத்தமாக இருப்பார்கள். அவருக்கு ஒரு குறை வைக்க மாட்டார்கள். காரணம், அவர் மனம் மடிவாகிவிட்டால் கையெழுத்து போட மாட்டார். வியாபாரம் கெட்டு போயிடும், தள்ளி போயிடும். இல்லை, நம்ம வியாபாரம் கரெக்டாக நடக்கணும். அந்த நபர் யாரை போடலாம் என்று சொல்லி அவர்கள் டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது அந்த ஆபீஸில் வேலை செய்கிற அந்த பெண்மணி ஜார்ஜ் புஷ் அவர்களை பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் ஜனாதிபதி அவர்களே. அவர் கேட்பார். அவருக்கு ரொம்ப இப்போ உள்ள கவுன்சிலர் கூட அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அவர் இல்லை, கேட்டார், என்னம்மா சொன்னா, நீங்கள் அரபுக்கு ஒரு ஆளை போடணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமாம். அந்த அரப் தேசத்தில் நம்ம ஊர்லேருந்து ஒரு இன்ஜினியர், நல்லா படித்தவர், பதவியில் இருந்தவர், அங்கே இருந்தவர் தான். அவரை இயேசுவின் நிமித்தம் அவமானப்படுத்திட்டாங்க. அவர் ரொம்ப அவமானப்பட்டு வந்தார். அவர் இவ்வளோ துன்பமெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. நான் தற்கொலை பண்ணிக்க போனப்போ அவர் தான் இயேசுவை பற்றி சொன்னார், நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் இங்கே வேலை செய்யறதுக்கு காரணமே அவர் தான். அவர் சொன்னார், இந்த மனிதன் எங்கே? கால்ஹேன். அவரை கூப்பிடினார். அவர் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான தாழ்மையாய் ஏழ்மையாய் அவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு ஆண்டவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மனிதன். அவரை அழைத்தார்கள். வெள்ளை மாளிகையிலிருந்து அழைப்பு. யோசேப்புக்கு எப்படி சிறையிருப்பு மாற்றப்படும் பொழுது பார்வோனுடைய மண்டபத்திலிருந்து, பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது, அதே போல ஒரு அழைப்பு வருகிறது. He went to the White House. வெள்ளை மாளிகைக்கு போனார். இவரை அழைத்தார்கள். வில்லியம் ஜார்ஜ் புஷ் அவர்கள் இவரிடத்தில் விசாரித்தார். What happened there? இவர் எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொன்னார். அவர் சொன்னார், எஸ், யூ ஆர் த ரைட் பர்சன் ஃபார் மீ. ஐ வில் சென்ட் a senate as a senate person to that place. அவர் சொன்னாரு, நீ தான் யார் வேணும் எனக்கு, உன்னை அனுப்புறேன் பார் அந்த இடத்துக்கு, எப்படி அனுப்புறேன் பார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை அந்த குழுவுக்கு தலைமை அதிகாரியாக, இவர் கையெழுத்து போட்டாதான் செல்லும், இல்லைன்னா செல்லாத அந்த பிசினஸ், அந்த உயர்வுக்கு கையெழுத்து போட்டு இவர் பெயரை முத்திரைத்து இவரை சொன்னாரு, நீங்க இன்னும் ஒரு வாரத்துல
அவங்களுக்கு உடனே போகணும். நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளம்பி போகணும். எப்படி கிளம்பி போகிறீங்கன்னா, அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினரை போல அந்த செனட் உறுப்பினராக நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். சாதாரண பதவி அல்ல அது. நீங்கள் போய் எதில் கையெழுத்து எடுக்கிறீர்களோ அது அப்படியே எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. இவருக்கெல்லாம் ரூல்லாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு ஏற்கனவே ஒரு அதிகாரி தெரியும் இவருக்கு நிறையா. ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் இவருக்கு சொல்லி நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு வாரம் காத்திருந்தார். இந்த குழுவினர் எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி விட்டார்கள். இப்பொழுது எந்த அமெரிக்கா ஃப்ளைட்டில் ஒரு பிச்சைக்காரனை போல ஏற்றப்பட்டு இறக்கப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது ஒரு கம்பீரமான ஒரு தலைவனாய் கூட புடைசூட அவருக்காக ஒரு தனி விமானம் நிற்கிறது. தனி விமானம், a special flight for him and his crew. அந்த குழுவினருக்கு அது இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வந்தார்கள். இவருடைய கமாண்டிங் படி நடந்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்தார்கள். அவர் அங்கிருந்து வரும்பொழுது கிழிந்த சட்டை, இங்கிருந்து அவர் போகும் பொழுது புத்தம் புதிய கோட். ஒரு பெரிய அம்பாசிடர், ஒரு பெரிய செனட் உறுப்பினர் போகிறார். ஃப்ளைட்டு போனது. அந்த அதிகாரி வருகிறார் என்று மன்னருக்கு அறிவிக்கப்பட்ட போது மன்னர் அந்த அதிகாரியை வரவேற்பதற்காக சிகப்பு கம்பளம் விரித்தவர் நிற்கிறார். அந்த ஊரின் வழக்கத்தின்படி, இந்த நாட்டின் வழக்கத்தின்படி அங்கே பேண்ட் வாசிக்கப்படுகிறது. The flight opens the gate. That person who was ashamed by the king, அந்த ராஜாவினால், மன்னரினால் அவமானப்படுத்தப்பட்ட அந்த மனிதன் அந்த ஃப்ளைட்டின் வாசலில் கம்பீரமாய் நிற்கிறார். இந்த மன்னருக்கு கண்ணை துடைத்து பார்க்க ஒன்றும் புரியவில்லை. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? அந்த பாடல் இசைக்கிறதை நிறுத்த முடியாது. ஏனால் அது அவர்கள் தேசிய கீதம். அவர் இறங்கி வருகிறார். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. Why this person coming back? அந்த மன்னன் இறங்கி வந்து அவர் கரங்களை அவர் வந்த பொழுது அமெரிக்காவுடைய அம்பாசிடர், அவர் நாட்டின் தூதர், அமெரிக்காவின் தூதராய் அங்கே இருக்கக்கூடியவர் ஓடி வந்து, இவர்தான் அந்த அதிகாரி, உயர் அதிகாரி, அமெரிக்காவின் அரசு நியமித்திருக்கிற செனட் அதிகாரி இவர்தான். இவர் மனம் கோடினால் உங்களுக்கு எதிலுமே வாய்ப்பு கிடையாது. யோசித்து பாருங்க. அந்த மன்னர் அவமானப்பட்டார், தலை குனிந்தார். அவரை கரங்களை குலுக்கி அந்த வழக்கத்தினுடைய கரத்தை முத்தமிட்டு அவரை வரவேற்கிறார். அவரோடு கூட இருந்தவர்களெல்லாம் மண்டையை பீத்துக் கொள்கிறார். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? திஸ் இஸ் த காட்ஸ் பிளான். When God had a plan in your life, He sent an angel to you and He break all your chains and He released from your bondages. உன் கட்டுகளில் இருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து உன்னை விடுவித்து வெளியே கொண்டு வர அவரால் முடியும். கொண்டு வந்தார். அந்த தேசத்தில் அந்த மன்னர் ஆடி போனார். இவர் கையெழுத்திட்டால் தான் மீண்டும் பிசினஸ், மீண்டும் வியாபாரம். அவர் சொன்னார் அந்த மன்னரை பார்த்து, நீ செய்ததுக்கெல்லாம் பழிவாங்க நான் வரவில்லை. என் தேசத்திற்கு எது நல்லதோ, எது நலமானதோ அதை செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, அவர் எல்லா அதிகாரியும் போல அல்ல, இவர் எல்லா இடங்களிலும் போய் விசிட் பண்ணி உண்மையாய் உத்தமமாய் தனக்கு கொடுத்த நியமித்த நியமத்தின்படி அற்புதமாய் அந்த காரியத்தை செய்து முடித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பேதுருவை சிறையிருப்பை மாற்றி வெளியே கொண்டு வந்தவர். தேடுகிறார்கள் அவனை, ஆனால் அவன் அங்கு இல்லை. This is the God. இதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். மூன்றாவது நான் சொன்னேன், பவுலும் சீலாவும் துதித்த பொழுது தேவ மகிமை இறங்கி வந்து எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தார்.
அன்று இரவே அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. காலையில் அவன் விடுவிக்கப்பட்டான். இன்று கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வரும் பொழுது சிறையிருப்பு மாறும், விடுதலை உண்டாகும். அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். வாய்ப்பு இருந்தால் ஆண்டவருக்கு சித்தமான வேறொரு செய்தியில் இந்த பவுலும் சீலாவுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு சமயம் போதாதபடினால் நீங்கள் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை இன்றைக்கு மாற்றப் போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி மேன்மைப்படுத்தப் போகிறார். அந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து ஓடுங்கள். இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை நிலைத்திய பிதாவே, இந்த காலவில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பும் கர்த்தர் மாற்று. யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் பேதுருவின் சிறையிருப்பை விடுவித்து பேதுருவை விடுதலை செய்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் சிறையிருப்பை மாற்றி தேவன் தம்முடைய ஜனத்திற்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சிறையிருப்பை மாற்றி உயர்த்த போகிற கிருபைக்காக, தயவுக்காக, பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.